ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். எத்தனை பேர் இந்த வேலையில், காலை வேலையில் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த மாதம் ஒரு விசேஷமான ஒரு மாதம், மூன்றாவது மாதம். ஒரு விசேஷத்தை ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபித்து விட்டு நாம் செய்திக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். இந்த மாதம் முழுவதும் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க அல்லது எழுத போகிறாங்க. ஆகையினால் நம்முடைய சபையில் 10th 12th இருக்கிறவங்க நீங்கள் எழுந்திருக்கும்படி அன்பாக நான் கேட்குறேன். எல்லாம் எழுந்து கொள்ளுங்கள். இந்த +2 10th படிக்கிற அந்த பிள்ளைகள் எழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நேராக கையை உயர்த்தி அவங்கள ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். அவங்களுக்கு நேராக கையை உயர்த்துவோம், அவங்கள ஆசீர்வதிப்போம். ஆமேன். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினால நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறாங்க. 10th +2 எழுதி கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகள், எழுத போகிற பிள்ளைகள், கர்த்தாவே இவர்களை விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்திருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாங்கள் படித்த காரியங்கள், படிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நினைவூட்டி அவங்க தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்க எக்ஸாமில் அதிக மார்க்கெண்களை அவர்கள் பெற்றதற்காய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த தேர்வு காலங்களில் எந்த விதமான பலவீனங்கள் அவர்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பினால, கிருபையினால அவர்களை பாதுகாத்தமைக்காய், சுகத்தோட பலத்தோட கர்த்தர் எங்களை வைத்தார், நாங்கள் சுகமாய் எழுதினோம் என்று சொல்லத்தக்கவும், ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் தேவனிடத்திலிருந்து, அந்த ஞானத்தினால நாங்கள் நன்றாக எழுதினோம், மார்க் எங்களுக்கு நன்றாக வந்துவிட்டது என்று அவர்களும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவங்கள கிருபையினால, இரக்கத்தினால மூடினதற்காய், எழுந்த பிள்ளைகளை எல்லாரும் கர்த்தர் மூடினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உலகில் வலைதளங்களில் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தேர்வு எழுதி கொண்டு இருக்கிற அல்லது எழுத போகிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து, ஞானத்தினால் ஆசீர்வதித்து, ஆண்டவரை ஞாபக சக்தியினால் ஆசீர்வதித்து, அவர்களும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள, தேவன் ஞானத்தின் ஆரம்பத்தின் தேவன் அவர், ஞானத்தின் உறைவிடம் அவர் என்று சொல்லி எல்லோரும் அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற, சபையில் இருக்கிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி. கர்த்தாவே, அவங்க சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே நல்ல ஞானத்தோடு எழுதி அதிக மார்க்கெண்ட் பெற்றதுக்காக நன்றி செலுத்தணும். பிள்ளைகள் மேலே நம்முடைய பாதுகாப்பு, வழிநடத்தல், ஆலோசனை, ஞானம் என்றென்று ஆண்டவரை குடிகொண்டு இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன். கரங்களை தட்டி அவங்களுக்கு வாழ்த்துக்களை நான் சொல்லுவோம். ஆமேன். ஆமேன். உட்காருவோம். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வளர்றாங்க. அந்த வளரும் பொழுதே அவங்களோட தேவனுடைய மகிமையும் தேவனுடைய ஞானமும் அவங்களோட வளர்ந்து கொண்டு இருக்குது. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? ஆமேன். பிள்ளைகள் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க? போதிக்கப்பட்டு இருப்பாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனை அதிகமாக நேசித்து வசனங்களை நாம் பேசுகிறோமோ அந்த அளவிற்கு பிள்ளைகளும் அந்த வசனங்களோடு பயணிக்கும் பொழுது அவர்களும் அந்த வசனத்தோடு பயணிக்கிறாங்க. அந்த வசனம் அவர்களை உயர்த்தும். ஆமேன். ஆமேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் என்னது? தீபம்னு சொல்லப்பட்டிருக்கு. வசனம் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை ஞானம் அதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தீபம், வெளிச்சம், ஞானம் இவைகளை யார் கொடுக்கிறார் என்றால் தேவனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் கொடுக்கவே முடியாது. பிசாசு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. தேவன் தான் கொடுக்கிறார். அந்த தேவன் கொடுக்கிற அந்த காரியத்தை அவங்க வேற ஏதாவது ஒரு காரியத்திற்காக அவங்க வேற கடவுள் இதை கொடுத்தார் சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் அப்படி அல்ல, தேவன் தான் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போது நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர், மேலே கொண்டு வருகிறவர், அழகு பார்க்கிறவர், மணிமுடம் சூடி அவர்களை உயர வானத்திற்கு நேராக உயர்த்துகிற தேவன். கரங்களை சொல்லுங்க. ஆமே. ஆமே. இந்த நாளிலும்
நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளை நம்ம பார்க்க முடியும். அந்த விசுவாசத்துக்குள்ள மனிதனுக்குள்ள இந்த விசுவாசமானது எப்படி நிலை கொண்டு இருக்கிறது என்றால், இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது இந்த கடவுள் நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி அது பயணித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அப்படின்னா, இந்த காட்டில் வாழ்கிற ஜனங்கள் இறை நம்பிக்கை இருக்குது. ஆகையினால அவங்க எதை வணங்கணும்னு தெரியாது. ஆகையினால இயற்கையை தெய்வமாகவும் மூதாதையருடைய மரித்தவர்களை அவங்க ஆராதிக்கிறாங்க. அதுபடி மேலே நல்லா படிச்சிருக்கிறாங்க. கிராமங்களில், பட்டணங்களில், இன்னும் மெட்ரோபாலிட்டன்லாம் வாழ்கின்ற ஜனங்கள் அவங்க தேவனை யாருன்னு தெரியாது. தங்களுக்கென்றே தேவர்களை அவர்கள் உண்டாக்கி அவைகளை வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆகையினால அந்த வழிபடுகிற அந்த ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை கண்டு கொண்டார்களானால் இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது. ஆகவே அவர்களும் அப்படிப்பட்ட ரீதியில் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலை வழிபாடு செய்கின்ற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் ஆனால் சிலையை வணங்குகிற கிறிஸ்தவர்கள். வேதம் சிலையை வழிபடக்கூடாது, எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் எந்த பெண்ணையும் வழிபடக்கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாக பேசுகிறது, சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த வேதத்தினுடைய தெளிவு, ஞானம், அறிவு அவர்களுக்கு இல்லாதபடியினால மனிதர்களை, மனுஷிகளை அவங்க சிலை வைத்து வழிபடுகிற ஜனங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், சிலை வழிபாடு உள்ள கிறிஸ்தவர்கள். அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவாங்க, ஆனால் அனுபவத்தை பெறாமல் இருக்கிற ஜனங்கள். அவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவங்க, நல்ல வைராக்கியமாக இருப்பாங்க, ஆனால் பெயரளவில் இருக்கிறாங்க. பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்துவிட்டு பக்தியை அவங்க காண்பிக்கும் பொழுது அதீத பக்தியையும் காண்பிக்கிற ஜனங்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்போது அவர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தின்பால் அல்லது உலகத்தின்படி வாழ்கின்ற பெயரளவில் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அதுக்கு மேலே இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த பூமியில் அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும் இந்த வலைதளங்களில், யூடியூப்பில், உலகங்களும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபையில் தேவனை தொழுது கொண்டு இருக்கிற ஜனங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கரங்களை தள்ளில் சொல்லுங்க, ஆமே, அல்லேலூயா. அப்போது கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்துட்டோம். அதற்கு மேலே இருக்கிறவங்க யாருன்னா யூதர்கள். அவங்கள குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்க இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் என்ன செய்தார்? வந்தார். இந்த பூமியில் வந்த பொழுது எந்த குலத்தில் வந்தார் என்றால் யூத குலத்திலிருந்து வந்தார். அந்த யூத குலத்திலிருந்து வந்தது நிமித்தமாக எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை என்று அவர்கள் இருந்து விடாதபடிக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகையினால ஒரு மனிதனை சந்தித்தார். அந்த மனிதனை நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படி சொன்னார். அந்த மனிதன் சொன்னால், நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? நான் வயதாகிடுச்சு, இன்னும் எங்கள் தாயின் வயிற்றில் நான் சென்று பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். கேட்டது யார்? நிக்கதேமு. அந்த நிக்கதேமு என்ற மனுஷன் யார்? யூதன், பரிசேயன். அது மாத்திரமல்ல, பரிசேயனுடைய வேலை என்னன்னா, அவங்களுடைய மத நூலான தோராவை தெல்ல தெளிவாய் கற்று போதிக்கிற ஒரு போதகன். இவர் யார்? போதகன். போதகரே ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில தான் அந்த யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ போதகரே ரட்சிக்கப்படணும்னா மற்ற யூதர்களுடைய கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க என்று நாம் யோசித்து பார்க்க முடியும். அப்போது தேவன் ஆகிய கர்த்தர் பேசினார், மோசேயினுடைய ஆகமத்தை நீ படிக்கவில்லையா? நீ போதிக்கவில்லையா? வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை மோசே உயர்த்தின பொழுது அதை பார்த்த ஜனங்கள் எல்லோரும் பிழைத்து கொண்டாங்க. பாம்பினுடைய விஷ கடியிலிருந்து பிழைத்து கொண்டாங்க. ஆகவே நீயும் நான் தூக்கப்பட்டு இருக்கும் பொழுது என்னை நீ பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும் என்றால், என்னுடைய சட்டதிட்டங்கள், என்னுடைய நியமனங்கள், என்னுடைய கோட்பாடுகள், 10 கற்பனைகள், பலிகள், ஆராதனைகள், அது மாத்திரமல்ல என்னுடைய பண்டிகைகள் தான் என்னை ரட்சிக்க முடியாது. என்னை ரட்சிக்க வேதத்தில் சொல்லப்பட்ட மேசியாவாகிய நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீர். நீர் எங்களுடைய பாவத்தை ரட்சிக்க வேண்டும், என்னுடைய பாவத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி மோசே உயர்த்தி வெண்கல சர்ப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது போல நீயும் பார்க்க வேண்டும் அப்படின்னார். ஆகையினால தான் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் 3:16. என்ன?
அப்படின்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்திரலே, அவரை தந்திரலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இந்த அன்பானது எப்படிப்பட்ட அன்பு என்றால் மனிதனுடைய அன்பு அல்ல. இது அன்பு எப்படிப்பட்ட அன்புனா தேவனுடைய அன்பு, பரிபூர்ண அன்பு. இந்த அன்புல ஒரு அழுக்கு இழுக்கு இல்லை. இந்த அன்பு பரிசுத்தமானது, இந்த அன்பு பரிபூர்ணமானது. இந்த மனிதன் இதை அனுபவித்தானா என்றால் அனுபவித்தான், ஆனால் அனுபவிக்கலை. அவனுடைய துவக்கத்திலே அனுபவிக்கலை, ஆரம்பத்தில் அனுபவித்தான், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இழந்து போனதை தவிர ஜீவிய நாட்கள் முழுவதும் அதை அனுபவிக்க ஏங்கி ஏங்கி மரித்தான் என்று வேத வல்லுநர் பேசுகிறாங்க. அது உள்ள நான் போக விரும்பலை. அப்போது அனுபவித்தான், விழுந்து போனான், அதுக்கப்புறம் மரிக்கு வரைக்கும் அதை காண முடியல. ஆனால் தேவனுடைய அன்பு அதே நிலையில் அங்கே தான் இருக்குது. பூமியில் ஒவ்வொரு மனுஷனையும் ரொம்ப அண்டி நெருக்கமாக தான் இருக்குது. எப்படி நெருக்கம் என்றால், ஒரு மனிதன் இந்த பூமியில் நடந்து திரிகிறான் என்றால் அவனோடு காற்று எவ்வளவு சமீபமாக இருக்கிறதோ, எவ்வளோ ஒட்டி இருக்கு, சரீரத்தோடு எப்படி ஒட்டி இருக்கிறதோ அதை போல் தேவனுடைய அன்பும் அவ்வளோ அளவுக்கு ஒட்டி இருக்கிறது. அந்த அளவுக்கு நெருக்கமாக தேவனுடைய பரிபூர்ண அன்பு ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்ய நெருக்கி ஏவிக்கொண்டு இருக்கிறது. வா மகனே மகளே, நான் உன்னுடைய பாவத்திலிருந்து என்னுடைய இரத்தத்தினால மீட்கட்டும், நான் உன்னை ரட்சிக்கட்டும், என்னை தெரிந்து கொள், பரலோகத்திற்கு வர நான் மாத்திரமே முடியும் என்று சொல்லி பரிபூர்ண அன்பு ஒவ்வொரு மனிதனோடு பயணித்து அவ்வளவு நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கிறது. இதை உணர முடியுமா? உணர முடியும். எப்படி? பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையே ரட்சிப்பை அடைவான் என்ற ரீதியில் பேசப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாவமான மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, இயேசுவே இந்த உலகத்தில் இருக்கிற நான் எத்தனையோ பழக்க வழக்கங்கள், மத நம்பிக்கைகள், கடவுள்கள் எல்லாம் அணுகி பார்த்துட்டேன், ஒன்றும் செய்ய முடியலை, ஆகவே நீங்க தான் என்று நான் அறிந்து கொண்டேன், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க என்று சொல்லி கேட்டு வரும் பொழுது அவர் அந்த ரட்சிப்பினால தன்னுடைய இரத்தத்தினால கழுவி ரட்சிப்பை கொடுக்கிறார். அதன் பிறகு பரிபூர்ண அன்பை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ருசிக்கலாம். அன்பு ருசிக்க முடியுதா? பரிபூர்ண அன்பை, தேவனுடைய அன்பை முடியாது. ஏன் முடியாது? குடும்பத்தில் பாவம் இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்குள்ள பாவம் இருக்குது, குடும்பத்தில் உள்ள நபர்களுக்குள்ள அந்த பாவம் இருக்கிறபடினால் பரிபூர்ண அன்பை அவங்க அடைய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, அனுபவிக்க முடியல. இந்த பரிபூர்ண அன்பானது அனுபவிப்பதற்கான தகுதி பெற்றவன், ஆனால் அப்படிப்பட்ட நிலைக்கு அவன் இன்னும் வரவில்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ அன்பு அவன் உலகத்தில் அவன் ருசித்திருக்கிறான். எப்படிப்பட்ட அன்பு? உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள பரவி இருக்கிற அன்பை அவர் ருசித்திருக்கிறார். எப்படி? பெற்றோருடைய அன்பு, சகோதரனுடைய அன்பு, அடுத்தது கணவன் மனைவி அவருடைய அன்பு. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கு, எல்லா மனுஷனும் தெரியும். தாய் தகப்பனுடைய அன்பு தெரியுமா? தெரியும். சகோதரனுடைய அன்பு தெரியுமா? தெரியும். அவன் பெருசாக ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு வரப்போகிற மனைவியே அல்லது ஒரு மகளாக இருந்தால் அவளுக்கு வரப்போகிற கணவனை அன்பு செலுத்துவாங்க. அந்த ரெண்டு பேர் அன்போடு என்ன தெரியும்? நல்லா தெரியும். பெற்றோருடைய அன்பு, சகோதரருடைய அன்பு, வேறு யார்? கணவன் மனைவியுடைய அன்பு. இந்த அன்பை என்ன செய்ய முடியும்? நன்கு அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய அன்பு அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது, ஆனால் முடியும். அந்த அன்பு எப்படி இருக்கும்? ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பிரவேசிக்கத்தக்கதாக காற்று எப்படி ஒரு மனிதனை உராசி கொண்டு இருக்கிறதோ அதுபோல பரிபூர்ண அன்பு மனுஷனுக்குள்ளே போகும்படி உராசி கொண்டு இருக்கிறது. ஆமே. கரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆமே. அந்த ரீதியில தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பரிபூர்ண அன்பை வைத்திருக்கிறார். அந்த பரிபூர்ண அன்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கடந்து வர பரிபூர்ண அன்பு துடிக்கிறது. ஆமே. நான் இந்த மனுஷனுக்குள்ள போய் இந்த அன்பை அவன் ருசிக்க அல்லது அந்த அவனுடைய அன்பை நான் ருசிக்க என்று சொல்லி அன்பு துடிக்குது, பரிபூர்ண அன்பு துடிக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உள்ள வருவதற்காக அவ்வளவு துடிக்குது. எப்படி மீனானது ஒரு தண்ணீரிலிருந்து தரையில் எடுத்து போட்டோன்னா துடிக்குதோ அதுபோல் பரிபூர்ண அன்பு துடிக்குது. ஒரு புழுவை எடுத்து ஒரு ஈர சட்டியில் ஒரு புழுவை எடுத்து ஒரு சூடான ஒரு பாத்திரத்தில் போடும் பொழுது அது எப்படி துடிக்கிறதோ அதுபோல் பரிபூர்ண அன்பு துடிக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால்
இவன் தனக்கு அந்த பரிபூர்ண அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் அவன் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த வரிசையில் இந்த பரிபூர்ண அன்பு எப்படி பாவம் பிரவேசித்ததற்கு பின்பாக இந்த பூமியில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். காயின் ஆபேல் அவங்களுக்குள்ளே எப்படி பயணித்தது, காயினுக்குள்ளே எப்படி பயணித்தது அவன் பாவம் செய்த பொழுது என்பதை தியானித்தோம். அதுக்கப்புறம் அந்த காயினுடைய சந்ததி பெருகிற்று. அதற்கப்புறம் ஆதாம் தன்னுடைய பிள்ளைகள் பிறந்தாங்க, அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனங்கள் எப்படி பெருகினாங்க, எப்படி பாவம் உண்டானுச்சு, எப்படி பாவம் பெருகிச்சு என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் எப்படி பரிபூர்ண அன்பானது அவங்களுக்குள்ளே பயணித்தது என்பதை குறித்து நாம் அதிகமாக தியானித்தோம். அப்புறம் நோவாவுக்குள்ளே எப்படி அவனுடைய வாழ்க்கையில் பயணித்தது அந்த பரிபூர்ண அன்பும், அவனுடைய 3 குமாரர்கள் சேம் காம் யாப்பேத் அவர்களுக்குள்ளே எப்படி பயணித்தது. இந்த பரிபூர்ண அன்பானது இந்த சேமுடைய வம்சம் விருத்தி அடைந்து அந்த சேமுடைய வம்சத்துக்குள்ளே ஆபிரகாம் வந்தான். அந்த ஆபிரகாமுக்குள்ளே எப்படி பயணித்தது, அவனுடைய குமாரன் ஈசாக்குக்குள்ளே எப்படி பயணித்தது. அந்த ஈசாக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, ஒருத்தன் ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. 2 பேருக்குள்ளே சரிசமமாக பயணித்தது. ஆனால் யார் பெற்றுக்கொண்டான், யார் இழந்து போனாலும் அந்த பரிபூர்ண அன்பு அவனுக்குள்ளே பயணித்ததை பற்றியும் பெற்றுக்கொண்டவனுக்குள்ளே எப்படி பயணிக்கிறது என்பதை குறித்தும் தியானித்து கொண்டு வருகிறோம். கரங்குலத்தில் எல்லாம் சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த வரிசையில் இன்றைக்கு யாக்கோபு எப்படிப்பட்ட நிலையில் இந்த பூமியில் அவன் ஆசீர்வதித்தார் இந்த ஈசாக்கு என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்குள்ளே எப்படி பயணித்தது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இங்கே மறுபடியும் இங்கே ஈசாக்குக்கு முன்னாடி வருகிறான். வந்து உங்கள்கிட்ட எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லையா, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறான். அடே, உன் தம்பி உனக்கு உள்ள ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். சொல்கிறான், அவன் யாக்கோபு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படி அவன் நடந்து கொண்டான் அப்படின்னே சொல்கிறான். வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 27:36 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா, மோசம் போக்கினான், என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கலையா அப்படின்னு ஈசாக்கு கிட்ட யாக்கோபு இல்ல ஏசா கேட்கிறான். வாசிங்க தொடர்ந்து. பிரதியுத்தரமாக நல்லா கவனிங்க, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தையை கூழுக்காக விற்று போடாமல் இருந்திருப்பானால் நிச்சயமா தேவன் யாக்கோபுக்கு அல்ல ஏசாவுக்கு மாத்திரமே அதை கொடுத்திருப்பார். நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளை தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய மூத்த பிள்ளை, இஸ்ரவேலின் தலைச்சனெல்லாம் என்னுடையது என்று சொன்னார். அப்போ தலையீற்று எல்லாம் என்னுடையது, தலைச்சன் பிள்ளையெல்லாம் என்னுடையது அப்படிங்கிறான். அப்போ தலைச்சன் பிள்ளை அவருடையதுன்னா அந்த தலைச்சன் பிள்ளை அவருக்கு ஏற்றபடி அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த மூத்த பிள்ளையானது நடந்து கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா. நான் சாக போகிறேன், இனிமேல் இந்த சேஷ்டபுத்திரன் பாகம் என்னத்துக்கு, இந்தா நீயே வச்சுக்க போ, எனக்கு இது தேவையில்லை. பசி மயக்கம், கண்ணை சொருகுது, நாக்கெல்லாம் வெளியில் தள்ளுது, சாக போகிறேன் அப்படின்னா இருந்தால் கூட நான் இந்த சேஷ்டபுத்திரத்தை எனக்கு கொடுன்னு கேட்ட பொழுது, இது நான் மரித்து ஒருவேளை அது உனக்கு சேர வேண்டுமானால் சேரட்டும், நான் மறியாத பொழுது அல்லது நான் மரணிக்காத பொழுது இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க மாட்டேன், செத்தால் கூட நான் இதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்திருக்கணும், ஒரு வழியாக நின்றுக்கணும். களைப்பில் வந்தா தீனி பண்டாரம் பயத்தங்கூழ், சிகப்பு பயத்தங்கூழுக்காக என்ன செய்துட்டான், வித்து போட்டுட்டான். இது தேவனுடைய பார்வையில் மிக அருவருப்பானது. மாமிசத்தின் எண்ணத்தை, மாமிசம் பேசுகிற, மாமிசம் சொல்லுகிற, மாமிசம் அடைகிற அந்த அனுபவத்தை அவர் ரொம்ப மேன்மையாக எண்ணினான். எந்த ஒரு மனுஷன்
தன்னுடைய மாமிசம் அனுபவிக்கிற அல்லது மாமிசம் சொல்லுகிறபடி அவன் கேட்கிறானோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது கஷ்டம். ஆனால் கஷ்டமா என்றால் கஷ்டம் இல்லை, ஈஸி. எப்படி? இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்படுவது, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நன்றா உள்ளார உணர்ந்து அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்தால் மூத்த குமாரனை எடுத்து பயன்படுத்துவான். குடும்பத்தில் இருக்கிற மூத்த குமாரன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ இழந்து போயிட்டான். உண்மையிலே யார் எஜமானா இருக்கணும்? குடும்பத்துள்ள மூத்த தலைவன், மூத்த மகன் தான் அந்த குடும்பத்தில் அடுத்த லீனியேஜ். அவன்தான் அடுத்த அந்த பொறுப்பை ஏற்று குடும்பத்தை நடத்துகின்ற அவன் தான் எடுத்து நடத்தணும். அதெல்லாம் வேண்டாம், போயிட்டு போகுது அப்படின்னு எந்த மகன் உதாசீனப்படுத்துகிறானோ அந்த மகனை தேவனும் உதாசீனப்படுத்துகிறார், தள்ளி விடுகிறார். அப்போ ஏசா உதாசீனப்படுத்தினா யாக்கோபு உதாசீனப்படுத்தப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான், வஞ்சகமாக பெற்றுக்கொண்டான் என்றால் வஞ்சகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவனுடைய வயிற்றுக்காக, பசிக்காக அதை விற்று போட்டு விட்டான் இந்த ஏசா. இது தந்திரம் அல்ல. ஒருவேளை தந்திரமாக இருந்தாலும் இந்த தந்திரமான காரியத்தை என்னுடைய சகோதரன் கேட்கிறானே என்று சொல்லி நான் கொடுக்க முடியாது. எனக்கு பயரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இருந்திருப்பான் என்றால் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஊழியக்காரனா நான் சொல்கிறேன், ஏசாவினுடைய அந்த ஜெனரேஷனில் இயேசு பிறந்திருப்பார். மாறாக விற்று போட்டான். விற்று போட்டது நிமித்தமாக ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டா. இப்பொழுது எஜமானாய் அவன் இல்லை, அவனுடைய இளைய சகோதரனுக்கு கீழே வந்துட்டான். இளைய சகோதரன் எஜமான ஆயிட்டான். அதுதான் சொல்றான், இதோ நான் அவனுக்கு உன்னை எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரிலும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தாலும் திராட்சரசத்தாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனை நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். என்ன செய்வேன் என்றான். நான் என்ன செய்யணும் சொல்லு? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, வேணா ஒன்று சொல்கிறேன். அது என்னன்னா சொல்கிறான், ஒரே ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா அழுவில் சத்தமிட்டு அழுதான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் சேஷ்டபுத்திர பாகம் என்பது, பர்த் ரைட்ஸ் என்பது, ஒரு தகப்பன் தன்னுடைய வாரிசை தேர்ந்தெடுத்து அந்த வாரிசை ஆசீர்வதிக்கிறது. அந்த வாரிசு ஆசீர்வாதங்கள்லாம் அந்த சந்ததிக்கு அப்படியே கடந்து செல்லும், அதோடு நின்று விடுகிறது அல்ல. அது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ், ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது, ரொம்ப ரொம்ப அவ்வளவு மேன்மையானது. அப்போ சொல்கிறான், அவனும் அவனுடைய சந்ததியும் நிலை பெற்று இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதாவது எப்படி அழுகுறான்னா உரத்த சத்தமிட்டு அழுதான் அப்படின்னு இருக்கு. சரி, சத்தமிட்டு அழுது. அப்பொழுது அவன் தன் தகப்பனாகிய ஈசாக்குக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலமும் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியை போலும் இருக்கும் என்று சொல்கிறார். சரி, என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு இருக்கும் அப்படிங்கிறான். அதாவது ஆசீர்வாதமாக இருப்ப. அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, பூமி கொடுக்கின்ற ஆசீர்வாதம் மாத்திரம் உனக்கு இருக்கும். அந்த ஆசீர்வாதம் வானத்து பனியை போல எப்படி இருக்குமோ அதுபோல பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றான். சொல்லிட்டு, உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் என்ற வார்த்தையை சொல்றான். என்ன கவனிங்க, இப்ப பரிபூர்ண அன்பு ஏசாவுக்குள்ளும் பயணிக்கிறது. எப்படி பயணிக்கிறது? அவனையும் விட முடியாது இல்லையா? ஆகையினால இந்த ஏசாவை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இழந்துட்டான், ஏதோ வயிற்று பொழப்பு, அந்த வயிற்று பொழப்புக்காக உயிரிலும் மேலாக மதிக்கத்தக்க தன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாகிய இந்த பர்த் ரைட்ஸை, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்துட்டாலும் தேவன் அவன் மேலே பரிபூர்ண அன்பை வைக்கிறார். என்னென்றால், ஈசாக்கு மூலமாக பேசுகிறாரு, உன் வாசஸ்தலமும் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இருக்கும் பனியை போல இருக்கும். பனி எப்படி இருக்கோ அதுபோல் பூமியிலிருந்து இருக்கும். ஆனால் டைரக்டாக பனியிலிருந்து வர்றது மாதிரி இருக்காது. பனியில் இருக்கின்ற எப்படி வருதோ அதுபோல் பூமியிலிருந்து தான் உனக்கு கிடைக்கும், பூமி தான் உனக்கு அப்படின்றாரு. ஆனால் யாக்கோபுக்கு எப்படி? பனியிலிருந்தும் புறப்படும், அதாவது வானத்திலிருந்து வரும், இன்னொன்று பூமியிலிருந்து வரும். அவனுக்கு 2 வே பிளெஸ்ஸிங். இவனுக்கு 1 வே பிளெஸ்ஸிங், அது பூமியிலிருந்து வரும். அந்த 1 வே பிளெஸ்ஸிங்கு வானத்தில் இருக்க வர்றது போல தான் பூமியிலிருந்து வரும் அப்படிங்கிறார். அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கு.
என்ன கவனிங்க, உன் பட்டயத்தினாலே பிழைத்து என்றால் எதை அவர் மீன் பண்றா அப்படின்னா உன்னுடைய பராக்கிரமம் தான் உன்னை பாதுகாக்கும், உன்னை வாழ்விக்கும் என்ற ஒரு விஷயத்தை பேசுறான். ஏன் இந்த விஷயத்தை பேசுறார் அப்படின்னா, அந்த நாட்களில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் தன்னுடைய சுய பலத்தில் அல்லது புஜபலத்தில் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். ஏனென்றால் அந்த நாட்களில் சட்டத்திட்டங்கள் கிடையாது, எந்த விதமான ஒழுக்க நெறிகள் கிடையாது. எந்த தேசமும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா, எல்லா தேசமும் அவங்க ஜனங்கள்லாம் சீர்கட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் எல்லா ராஜாக்களும், ஈசாக்குடைய ராஜாக்களும், ஏன் யாக்கோபுடைய ராஜாக்கள்லையும் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் எப்படி, மனைவி அழகாக இருந்தால் கணவனை வெட்டி கண்டதுண்டமாக வெட்டி போட்டுருவானுங்க. ராஜா மாத்திரம் இல்லை, அந்த நாட்டில் போய் இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தங்க நல்ல அழகான ஒரு பெண் இருக்கா, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க இருக்கிற அந்த மனைவி உள்ள அந்த அழகான பெண் இருக்கிறா அப்படின்னா பிள்ளைகளையும் கணவனையும் கொன்று விடுவாங்க, கொன்று விட்டு மனைவியை வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகள் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போது அந்த காட்டுமிராண்டிகளுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்றால் புஜபலம் புயபலம் ரொம்ப அவசியம். ஒரு மனுஷனுக்கு புயபலம் புஜபலம் அவசியம். அவன்கிட்ட போகவே முடியாது. அவன்கிட்ட மனைவியை எடுத்துக்கிறதுக்காக போனோம் அப்படின்னா நாம் நம்ம குடும்பத்தை நம்முடைய வம்சத்தையே வேறு அறுத்துருவான்டா, ஆகினால் அவன்கிட்ட வச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மை. நீ உன் பட்டயத்தினால அப்படின்னா உன் புயபலத்தினால புஜபலத்தினால நீ வாழ்ந்து கொள்வாய் என்று சொல்ற. அப்போ வாழ்ந்து கொள்வாய் என்று சொல்வது நிமித்தமாக அந்த புஜபலத்தை புயபலத்தை யார் கொடுக்க முடியும் என்றால் தேவன் தான் கொடுக்க முடியும். தேவன் தான் கொடுக்க முடியும். அல்லது அவன் வேட்டையாடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறபடினால, அவன் வேட்டைக்காரனாக இருக்கிறபடினால அவனுக்கு ஏசா என்று ஒரு பெயர் இருந்துச்சு இல்லையா? அவனுடைய சொந்த பலத்தில் நிற்க வேண்டும் என்கிற ரீதியில் தான் இருக்கிறான். அந்த சொந்த பலம் என்று சொல்லப்படும் பொழுது தேவன் அவனுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறார். அந்த பலத்தின் மூலமாக வாழ்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் தான் அவன் இருக்கிறான். சரி, அவன் ஏற்கனவே யார், வேட்டைக்காரன் இல்லையா? சுய பலத்தில் தான் அவன் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த நாட்களில் உள்ள சமுதாயம் இருந்துச்சு. சரி, ரெண்டாவது பட்டயத்தினாலே பிழைத்து கொள்கிற ஒரு நிலையில தான் அந்த சமுதாயம் இருந்தது என்று சொல்லப்படும் பொழுது, இந்த பட்டயத்தினால பிழைக்கக்கூடிய ரீதியில் ஏசா இருந்தால் அந்த பிழைக்கக்கூடிய தன்மையை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அதனால் அவன் அந்த பிழைத்தான். அப்படிப்பட்ட தன்மை இந்த பரிபூர்ண அன்புக்கு கொடுத்தது. அந்த பரிபூர்ண அன்பில் அவன் வாழ்ந்தான், இருந்தான். சரி, ரெண்டாவது ஒரு டைமென்ஷன், நீ பட்டயத்தினால பிழைப்ப அப்படின்னா, பட்டயம் எந்த மனுஷன் அந்த பட்டயத்தினால பிழைக்கின்றானோ அதே பட்டயத்தினால என்ன செய்யப்படுகிறான், மரணமும் அவனுக்கு சம்பவிக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. எந்த மனுஷன் பட்டயத்தை எடுக்கிறானோ அந்த மனுஷன் அதால மடிவான். எதை ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுதமாக எடுத்து கொள்கிறானோ அதனால் அவன் மடிவான். மறுபடியும் சொல்றேன், எந்த மனுஷன் எதை தன்னுடைய ஆயுதமாக வைத்துக்கொண்டு வாழ்நாளை கடத்துகின்றானோ அதனால் மடியவும் வாழவும் அந்த மனிதனுக்கு அந்த பொருளே அல்லது அந்த நிலைமையே அவனை அப்படி மாற்றி விடுகிறது. நீ பட்டயத்தால் பிழைப்பாய் என்றால் அதே பட்டயத்தாலும் நீ மரிப்பாய் என்ற ரீதியிலையும் பேசியிருக்கிறான். ஆனால் ஏசாவுடைய மரணம் பற்றி வேதம் அதிகமாக பேசலை. அவன் எப்படி மரித்தான் என்று பேசவில்லை. ஆனால் வேத வல்லுநர்லாம் பேசுகிறாங்க, அவன் பட்டயத்தால் அவன் மரித்திருக்கக்கூடும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. சரி, அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரனை சேவிப்பாய் என்ற வார்த்தை அவனுக்கு மறுபடியும் பேசப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இழந்து போன அந்த சேஷ்டபுத்திர பாகம் அவன் பெற்றிராதபடிக்கு இருக்கிறபடியினால, தம்பி உயர் இடத்துலையும் அண்ணன் கீழே இடத்துலையும் வந்தபடினால, கீழே இடத்துல இருக்கிறவன் மேலே இடத்துல இருக்கிறவனை சேவிப்பது என்பது உலகத்தினுடைய நியதி இல்லையா? ஆமாவா? ஆமாம். இப்போது அண்ணன் சரியாக படிக்கலை, தம்பி நல்லா படிச்சிருக்கிறான். இந்த நல்லா படித்தவன் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறான். நல்லா படிக்காதவன் இன்ஸ்பெக்டராவோ சப் இன்ஸ்பெக்டராவோ இருக்கிறான். ஐஏஎஸ்ஸாக இருக்கிறவன் என்ன செய்வான், அவன் என் தம்பி தானே, அடே வாடா டேய் கூப்பிட முடியுமா? சார் தான் சொல்ல முடியும், சார் தான் பேச முடியும். ஏன்? அவன் படித்ததுனால, உயராக இருந்ததுனால, இவன் தன்னுடைய நிலையை அறிந்து
அதன்படி இல்லாது இருக்கிறபடினால, இவன் கீழே இருக்கிறபடினால சின்னவனுக்கு பெரியவன் சேவகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருப்பது போல, சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்ததின் நிமித்தமாக இந்த விஷயம் அவனுக்குள்ளே என்ன உண்டாயிடுச்சு, மாறிவிட்டது. அடுத்தது பாருங்க, நீ மேற்கொள்ளும் காலம் வரும் பொழுது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன கவனிங்க, அடுத்தது பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்ப. அப்போ சகோதரனை சேவிக்கிற லெவலில் தான் இருக்கிறான். ஏன்னா அந்த பாகமானது ரொம்ப விசேஷமானது, அது நிறைவானது, தேவனால் கொடுக்கப்படுகிற சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அந்த சந்ததியானது, அந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் தொடர வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போது இந்த பரிபூர்ண அன்பு இந்த யாக்கோபுக்குள்ளே எப்படி பயணிக்கிறது என்பதை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏசாவுக்குள்ளே பார்த்தோம், இப்போ யாக்கோபுக்குள்ளே பயணிக்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாசிங்க 27:41 வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பனாகிய ஈசாக்கு ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, போதும். இப்போ அப்பா தம்பி ஆசீர்வதித்துட்டான். தம்பி ஆசீர்வதித்ததுனால அண்ணங்காரனுக்கு பொறாம. அண்ணங்காரன் என்ன செய்யறான், சரி இவன் எப்படியோ தந்திரமாக வாங்கிக்கிட்டான் அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல தம்பி, உன்னை நான் மெச்சுறேன், உனக்கு விருந்து பண்ணி போகிறேன், குட் பாய் அப்படின்னு முதுகில் தட்டியாக கொடுப்பான். என்ன செய்வான், பகைமை. தன் ஸ்தானத்தை ஒரு மனுஷன் இழக்கும் பொழுது, தன்னுடைய தேவன் வைத்திருக்கிற அந்த நிலைமையை இழக்கும் பொழுது, யாரால் இழக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக பகை எழும்போது இயற்கை இல்லையா? என்னது, பகை எழும்போது இயற்கை. இப்போ பகை எழும்பிடுச்சு. அவன் சொல்றான், பாருங்க, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரம் வரும். அதாவது என் தகப்பன் சீக்கிரமா மரித்து போகிற நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா கண்ணு போயிடுச்சு, நான் சாப்பிட்டு மரிப்பதற்கானுக்குள்ள நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், போய் வேட்டையாடிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஆகவே சீக்கிரமாக மரிக்க போகிறாரு. அப்பொழுது என் சகோதரனாய யாக்கோபை என்ன செய்வேன், பாராட்டி விருந்து பண்ணி பிரியாணி செய்து பண்டிகை கொண்டாடி, அப்படியா இல்லை, கொன்று போடுவேன் என்று ஏசா இருதயத்தில் சொல்லிக். இங்கே தான் தேவனுடைய பரிபூர்ண அன்பு யாக்கோபுக்குள்ள முழுவதுமாக பயணிக்கிறது. கரங்களை சொல்லுங்க, ஆமே அல்ல. என்ன பாஸ்டர், ஏசா ஈசாக்கு கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். அதை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறான். இப்போ ஆசீர்வாதமும் ஈசாக்கு கிட்ட இருந்து பெறாம உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்ப அப்படின்ட்டாரு, பட்டயத்தினால பிளப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை விட எனக்கு என்ன ஒரு கேவலமான ஒரு செயல் வேணும் என்று நினச்சி பகைச்சி இருக்கிறானே. அப்போ பகைச்சி இருக்கிற நேரத்தில் எப்படி இந்த பரிபூர்ண அன்பு இங்கே செயல்பட்டது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் இங்கே என் தகப்பன் துக்கிக்கும் மரிக்கும் நாட்கள் சீக்கிரமாக வரப்போகுது, அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொல்லும் பொழுது பரிபூர்ண அன்பு பயணிக்கிறது எப்படி சொல்லலாம்? கொன்று போடுவேன்னு சொல்றது அவன் செய்ய போகிற காரியம் பரிபூர்ண அன்பு பயணிக்கிறதா அப்படின்னா, அந்த பயணிக்கிறதா என்று சொல்லப்படுகிற கேள்வியில் ஆம் பயணிக்கிறது. எப்படி பயணிக்கிறது அப்படின்னா, கொன்று போடுவேன் என்று என்ன கவனிங்க, எல்லோரும் முன்பாக தண்டரோ அடித்து சொன்னான். அப்படியா? இல்லை, எல்லோரும் தகப்பன் காது கேட்க, சகோதரன் காது கேட்க, தன்னுடைய தாயாகிய ரெபேக்கால் காது கேட்க, என்னுடைய அப்பா நீங்கள் சாகுறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, நீங்கள் செத்தவனே பாருங்க, யாக்கோபை நான் கொல்ல போறேன் பாருங்க என்று சொல்லலை. என்ன செய்தான்? இருதயத்தில் சொல்லி கொண்டான். எந்த மனிதன் ஒரு விஷயத்திற்காக இருதயத்தில் சொல்லுகிறானோ, அந்த சொல்லப்பட்ட பேசப்பட்ட இருதயத்தில் பேசப்பட்ட அந்த வார்த்தையானது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவர்களும் அறிய முடியாது. முடியவே முடியாது. யாருமே அறிந்து கொள்ள முடியாது. இப்போ நான் இருக்கிறேன், இந்த கேமரா இருக்கு, அவர் எனக்கு இந்த கேமரா அப்படிங்கிற இந்த மனிதர் எனக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டார். எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் என் உள்ளத்துக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கொடூரமானவன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக நான் அமைதியாக இருக்கிறேன். அமைதியாக இருந்துட்டு, ஓ அப்படியே தம்பி வச்சுக்கிறேன், உனக்கும் சந்தர்ப்பம் வரும், அப்போ வேற இருக்கிறேன் பாரு உன் குடும்பத்தையும் உன்னையும் அப்படி என்று எல்லோரும் முன்பாக நான் சொல்ல முடியாது. என்ன செய்ய முடியும்? ஏன்னா எல்லாரும் என்னை நல்லவனாக கருதுகிறாங்க. ஆகவே மனசுக்குள்ள ஒரு பார்வை பார்த்த உடனே அந்த பார்வையே பல ஆயிரங்கள் வார்த்தைகள் பேசக்கூடியதாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த பார்வைகள் மனதுக்குள்ள என்ன பேசியிருக்கிறான் என்று யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சே என்னதான் சொன்னாலும் பாரு அமைதியாக போயிட்டார் பாரு, அவர்ரா மனுஷன் அப்படிங்கிற. ஆனால் அவர்ரா மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மனுஷன், நாட்கள் வருண்டா உன்னையும் உன் குடும்பத்திനും எப்படி வேறு இருக்கிறேன் பாருன்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள், மனசுக்குள்ள பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா மறைபொருளா இருக்கணும். இந்த உலகத்துல எந்த மனிதன், ஏன் பிசாசு கூட அறிந்து கொள்ள முடியாது. என்ன செய்ய முடியாது? யாரும் அறிந்து கொள்ள முடியாது. மனிதனை உண்டாக்கின மெய்யான தேவன் மாத்திரமே இருதயத்துள்ள பேசப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள், நினைக்கப்பட்ட வார்த்தைகள் அறிய முடியும் முடியும் முடியும். யாக்கோபே, எங்கள் அப்பா கண்ணை மூடட்டும், மண்டையை போடட்டும், உன் மண்டை உன் உடம்புல இருக்காது பாரு, உன் மண்டை உன் உடம்புல இருக்காதுரி, இருக்கட்டும், எப்போ சாவார் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் இருதயத்தில் சொன்னான். சொல்லப்பட்டது. ஈசாக்கு காதுகள் ஒலிக்கப்படவில்லை, ரெபேக்காளுடைய காதுகள் ஒலிக்கப்படவில்லை, தன்னுடைய இளைய குமாரன் அல்லது ஏசாவுடைய இளைய தம்பி அவனுடைய காதுகள் கேட்கவில்லை. ஆனால் தேவனுடைய காதிற்கு கேட்டுவிட்டது. என் சகோதரன் நான் கொல்லுவேன். அப்படி என்றால் பிசாசானவன் இயேசுவனுடைய வரப்போகிற இந்த சந்ததிக்குள்ள பெறப்போகிறார், இந்த சந்ததிக்குள்ள தான் இயேசு வரப்போகிறார் என்ற வார்த்தை என்ற காரியம் பிசாசுக்கு தெரியும். யாக்கோபை கொல்வது நிமித்தமாக இயேசுனுடைய பிறப்பை அழிக்க அவன் திட்டமிட்டான். மறுபடியும் சொல்றேன், ஏசா தன்னுடைய சகோதரன், இளைய சகோதரனாக யாக்கோபை கொல்லுவது நிமித்தமாக இயேசுவை கொல்லுவதற்கும் இயேசுவினால் இரட்சிப்பை பெற்ற நம்மை கொல்லுவதற்கும் அது சமம். தேவனுடைய காதுகளுக்குள்ள அது விழுந்துருச்சு. அழகா போட்டிருக்காரு, எங்க அப்பா சாக போறாரு கூடிய சீக்கிரத்தில், சாகட்டும், இவன் மரணம் என் கையில தாண்டி, கொன்று போடுவேன் அப்படியே பேசியிருக்கிறான். என் சகோதரனை, என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். உள்ள எப்படி பேசுது பாருங்க. பாவமான, வஞ்சிக்கப்பட்ட, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை நீ இழந்துட்டினா எப்படி இயேசு ஒன்ட்டு பிறப்பாரு? அவன் ஏசாவை விளத்தலிட்டான், பிசாசு விளத்தல்ல ஏசா இப்போ பிசாசுடைய ஆயுதமா இருக்கிறான் யாக்கோபை கொல்லுவதற்காக. அவன் சொல்றான், யாக்கோபை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். யாக்கோபை கொல்லுவது நிமித்தமாக கிறிஸ்து பிறக்க முடியாது, இயேசு பிறக்க முடியாது. இயேசு பிறந்தால் உலகத்துள்ள எல்லா மனிதர்களும் மீட்பு உண்டாகும். அதை நான் கெடுக்க வேண்டும், குலைத்து போட வேண்டும் என்பதற்காக பிசாசு யாக்கோபை கொல்ல ஏசாவுக்குள்ள பேசியிருக்காங்க. ஈசாக்கு காதுகளுக்கு கேட்கல, ரெபேக்காளுடைய காதுகளுக்கு கேட்கல, யாக்கோபுடைய காதுகளுக்கு கேட்கல. ஆனால் இயேசுவுடைய காதுகளுக்கு, தேவனுடைய காதுகளுக்கு கேட்டது. அந்த வார்த்தையானது வசனிக்கப்பட்ட அந்த சன பொழுதிலே தேவன் அவன் மேல பார்வை விழுந்தது. ஏய், என் பிள்ளை யாக்கோபு மேலே கண்ணு வச்சிருக்கிற, கொன்று போடுவேன். எவ்வளவு தைரியம்! அவன்கிட்டேருந்து 12 கோத்திரம் வரப்போகுது. அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை, அதுலேருந்து இயேசு வரப்போகிறார். அந்த இயேசு வரப்போகிற அந்த அந்த கோத்திரத்துக்குள்ள எத்தனையோ உலகத்தில் கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி தேவ பிள்ளைகள், இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட போகிற பிள்ளைகள் வரப்போறாங்க. அவனையா நீ கொல்ல போற என்ற வார்த்தை அவருக்கு கேட்ட உடனே பார்வை விழுந்தது ஏசா மேல. 2 பேர் மேலையும் பார்வை விழுந்துச்சு. பாருங்க, மனிதன் வசனித்து பேசின வார்த்தைகள் மனிதன் கேட்க முடியும். மனது வசனித்த வார்த்தைகள் எந்த மனிதனாலும், எந்த விலங்கானாலும், தூதர்களானாலும், ஏன் பிசாசு கேட்க முடியாது முடியாது முடியாது. இருதயத்தின்
நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் மனிதனை உண்டாக்கின தேவனால் மாத்திரமே அதை கேட்க முடியும். ஆமே, அல்லேலூயா. தேவனுடைய காதுக்கு விழுந்துருச்சு. ஏய், என்னகிட்டே வா, திருநெல்வேலிக்கு அல்வாவா, திண்டுக்கலுக்கே பூட்டா, வேற என்ன இருக்கு, மணப்பாறைக்கே முறுக்காங்கிற மாதிரி, என்னது, தஞ்சாவூருக்கே தலையாட்டி பொம்மையா, எனக்கே வா என்று தேவன் காது, அவன் பேசின உடனே தேவனுடைய பார்வை நேரம் அப்படி வந்துருச்சு. அப்படியா பேசுகிற, மனசு அப்படியா பேசுது அப்படின்னோடனே அடுத்த வசனம் பாருங்க, சூப்பராக இருக்கும். வாசிங்க, ஆதியாகமம் 27:42 வாசிங்க. நல்லா கவனிங்க. என் இளைய சகோதரனாகிய யாக்கோபை கொன்று விடுவேன் அப்படின்னா இங்க தெளிவா போட்டிருக்கு. வாசிங்க, மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. போதும். என்ன கவனிங்க, என்ன செய்யப்பட்டிருக்கு? மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. யார் அறிவிச்சிருப்பா? வேதவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் கொலை செய்ய போகிறான் அப்படின்னா, முதல்ல உளவியலில் சொல்லிடுறேன், ஒரு மனுஷன் ஒருத்தனை தீர்த்து கட்ட போகிறான், ஒரு மனுஷன் இன்னொருத்தனை தீர்த்து கட்ட போகிறான், ஒரு மனுஷன் இன்னொருத்தனை தீர்த்து கட்ட போகிறான் அப்படின்னா, முதல்ல எந்த மனுஷனை தீர்த்து கட்ட போகிறானோ அந்த மனுஷனுடைய போக்கின் வரவை நல்லா அறிந்து கொள்வான், அல்லது விரோதம் பாராட்டுவான், அல்லது நட்பு பாராட்டுவான். ஆனால் உள்ளத்தில் வஞ்சகம் இருக்கும். பகைமையின் மூலமாக பழிதீர்த்து கொள்வதும் நட்பின் மூலமாய் பழிதீர்த்து கொள்வதும் இருக்குது. இது எதை அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்பது அவனுக்கே, அந்த மனிதனுடைய, அதாவது எந்த மனிதன் பலியாக போகிறானோ அந்த மனிதனுடைய தரத்தை பொறுத்து, வாழ்வினுடைய நிலையை பொறுத்து இருக்குது. சாதாரண மனுஷன்னா பகைமை பாராட்டியே தீர்த்து கட்டிடுவான். தீர்த்து கட்ட போகிற மனுஷன் எந்த மனிதனால் தீர்த்து கட்டப்படுகிறானோ அந்த மனிதனை காட்டிலும் உயர்வாக இருக்கிறான் அப்படின்னா அவனை தீர்த்து கட்டுவது என்பது முடியாத காரியம். ஆக பகைமை பாராட்டமாக நட்பு பாராட்டி ஏதாவது வர சொல்லி ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறது, தீர்த்து கட்டுவாங்க இல்லையா? நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த மாதிரி நட்பு பாராட்டி தீர்த்து கட்டப்பட்ட சம்பவங்களாக இருக்குது. நான் உள்ளே போய் பேசணுன்னா எடுத்து காமிக்கணும்னா நிறையா இருக்குது, நான் உள்ளே போகலை. ஆகவே நட்பு பாராட்டி தீர்த்து கட்டலாம், அல்லது பகைமை பாராட்டியை தீர்த்து கட்டலாம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் உளவியல் இப்படி பேசுகிறாங்க ஒரு மனுஷனை பற்றி. இப்போ நட்பு பாராட்டி அப்படின்னா அவன்கிட்ட அவன் செஞ்சதெல்லாம் அவனுக்கு செஞ்சதெல்லாம் ரொம்ப மன்னிச்சது மாதிரி மறந்தது மாதிரி இருந்துக்கிட்டு வஞ்சகமாக உள்ளே இருந்து நெருங்கி பழக நாடகம் ஆடி நட்பை பாராட்டி என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமாக உயர இடத்துல இருக்கிறவனை அடிக்க போகிறோம், ஆகையினால நட்பு பாராட்டி இவனால் எந்த கெடுதியும் எனக்கு இல்லைங்கிற அளவுக்கு அவன் இவனை நம்ப பண்ணும்படி பண்ணி கடைசியில் என்ன செய்வேன், தீட்டு கட்டிடுவான். நட்பு பாராட்டு வேணும்னா வம்பிழுக்கிறது. இவன் நம்மளை விட சாதாரண ஆள் தானே, என்ன பண்ணிட முடிஞ்சா வந்து பார்க்கட்டும், பண அளவில் புஜபலம் அளவில் எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா வம்பிழுக்கிறது. போய் வம்பிழுறா, சண்டை முத்தட்டும், போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு பேசுவாங்க. அப்போது இது இப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு கொலை சம்பவங்கள் நடக்கக்கூடியது என்று சொல்லி உளவியலில் பேசுகிறாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது அப்படின்னா, பொதுவாக நடக்கிறது அப்படின்னா, கொலை சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அந்த கொலையை பற்றி யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எந்த காரியத்தை வினவ மாட்டாங்க, ரகசியமாக வச்சுருப்பாங்க, திட்டங்களை ரகசியமாக தீட்டுவாங்க. அவங்க பேசுகிற நடக்கிற காரியம் யாருக்கும் சந்தேகம் இல்லாமல் அவைகள் என்ன செய்வாங்க, செய்து கொள்வாங்க. கொலை செய்கிறவர்கள் நடப்பிக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய நடைமுறைகள் இப்படி செய்வாங்க. யாருக்கும் சந்தேகம் வராகாமல், இவன் மேலே யாரும் சந்தேகப்படாமல், இவன் செய்திருக்கான், இப்படியா செய்ய முடியுவேன் அப்படின்ற அளவுக்கு அந்த கொலைக்கான காரியங்கள்லாம் ஒன்றும் தடயமே இல்லாத அளவுக்கு செய்யத்தக்கதாக எல்லாம் பேசுவாங்க, செய்வாங்க, காரியத்தை நடத்தி ஒழித்து வச்சுருப்பாங்க எல்லாமே. கொலை நடந்த பிறகும் செத்து போயிட்டானா, செத்து போனவனுக்காக சட்டையை கிழித்து, கொலை செஞ்சவனே சட்டையை கிழித்து ஐயோன்னு அழக்கூடிய நிலையில் கூட என்ன செய்ய முடியும், எந்த மனிதனும் அந்த கொலை செய்தவன் அவன் மேலே சந்தேகம் இல்லாத அளவுக்கு நடந்து கொள்ளத்தக்கதாக காரியத்தை நடப்பிப்பான்.
இது உளவியலில் இருக்கக்கூடியது. சரி, அந்த நாட்களில் கொலை செய்கிறது என்பது ரொம்ப சர்வசாதாரணம். கோழியை வெட்டி குருமா வைக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாட்டினா தடயம் இருந்தாலுமே மோப்ப நாய்கள், சட்டங்கள், ஃபோரன்சிக் அந்த சயின்ஸு அதெல்லாம் அந்த நாட்களில் இல்லை. இவன் கொல்றதை எவனாவது நேராக பார்த்தா தான் அவனுக்கு சாட்சியமை ஒழிய, அந்த சாட்சியமும் டேய் நீ சொன்ன உன்னை கொன்னே போடுவேன், அவ்வளோதான், நீ உன் குடும்பம் எல்லாத்தையும் வேறு எடுத்துருவேன் அப்படின்னு பயப்படுவான், சொல்ல மாட்டான். அந்த நாட்களில் அப்படி நிறைய கொலைகள் நடந்திருக்கு, அப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இருந்திருக்கு. அப்போ ஒருவனுக்கு தெரிவிக்கப்படாமல் எந்த விதமான கொலைகளும் ஈஸியாக நடந்துடும். தெரிவிக்கப்பட்டதே ஆனால் யார் கொலை உண்ணப்படுகிறானோ அவன் தப்பித்து விடுவதற்கு ஏதுவாகும். ஆகவே அந்த நாட்களில் இதை ரொம்ப ரொம்ப ஹைலி சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அவனுக்குள்ளே மாத்திரமே வைத்து கொள்வார்கள். அவனுக்குள்ளே மனைவி கிட்ட கூட சொல்ல மாட்டான். ஏன்னா ஏதாவது சந்தர்ப்பம் சூழ்நிலையில் சொல்லிட்டானா உளறிட்டானா பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு மறைச்சிருவான், மூடிவான். அவன் மறிக்கும் வழக்கும் சொல்ல மாட்டான் அந்த நாட்டில் அப்படி. ஆகவே இங்கே மூத்த குமாரனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசின அந்த வார்த்தைகள், யாரும் கேட்காத வார்த்தைகள், யாரும் சத்தமிடாத அந்த வார்த்தைகள் எப்படி ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது என்றால் தேவனால் தேவதூதர் மூலமாக அறிவிக்கப்பட்டது என்று வேதவல்லன் பேசுகிறாங்க. கரங்களை முழுக்க முழுக்க தேவனுடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் இது நடந்திருக்காது. தேவன் தன்னுடைய தூதன் மூலமாய், தேவனே ரெபேக்காளுக்கு தூதன் மூலமாக அறிவித்திருக்க கூடும் என்று வேதவல்லன் பேசுகிறாங்க. ஏசா பேசின உள்ளத்தில் பேசினது, எங்கள் அப்பா சாகட்டும் இரு மகனை நான் உன்னை கழுத்தை சீவிடுறான் பார், துண்டதுன்னா கண்டதுண்டமா வெட்டுறனா இல்லையாப்பார். யாரு? ஏசா. எங்க? இருதயத்தில் பேசின அவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய காதுகளுக்கு ரீங்காரம் விட்டு கொண்டிருந்த தொனித்தது. பரிபூர்ண அன்பு நம்மை பார்த்தது, இயேசுவை பார்த்தது, யாக்கோபை பார்த்தது, அவனுக்குள்ளே இருக்கிற யூதாவின் கோத்தரத்தை பார்த்தது. டேய், கோடான கோடி பிள்ளைகள் இயேசுவின் மூலமாக எனக்கு கிடைக்க போகிறத நீ இப்பொழுதே வேற இருக்க, உன் வார்த்தைகள் பேசினது இல்லையா, உன் மனது பேசினது இல்லையா? ரெபேக்காளுக்கு போய் தேவன் பேசியிருக்கிறாரு, அறிவிக்கப்பட்டது. கேப்ரியல் போயிருக்கான், ரெபேக்காலே உன் இளைய குமாரன், சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட இளைய குமாரன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரனை கொலை செய்வதற்கு ஏசா எத்தனை பண்ணிவிட்டான், அவனை பாதுகாத்து கொள்ள நீ அவனை அனுப்பிவிடு என்று பேசியிருக்கக்கூடும். எப்படி பேசினாரு? ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடி திரிகிறான், எகிப்துக்கு பிள்ளையை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி யோசேப்புக்கு பேசப்பட்டபடி ரெபேக்காளுக்கு யாக்கோபை பாதுகாக்க தேவனாகிய கர்த்தர் கேப்ரியல் மூலமாக அறிவிக்கப்பட்டது. ஆமே, பரிபூர்ண அன்பு பாருங்க, யாக்கோபை பாதுகாத்துச்சு. பரிபூர்ண அன்பு பாருங்க, தன் மூத்த குமாரனாகிய ஏசாவுடைய கரங்களுக்கு, வேட்டைக்காரனுடைய கரங்களுக்கு, பலத்த கரங்களுக்கு, பட்டயத்தின் கரங்களுக்கு யாக்கோபை, வீட்டில் இருக்கிற இந்த குடியானவன், அவனை வீட்டில் வாழ்கிற அந்தவனை பரிபூர்ண அன்பு பாதுகாத்தது. எந்த மனிதனும் இருதயத்தில் பேசின வார்த்தைகள் எனக்கு மாத்திரம்தான் தெரியும் இல்லை, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக யார் பேசினாலும் இயேசுவுக்கு தேவனுக்கு கேட்டே ஆகும். மறைமுகமா எந்த மனிதன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தன்னுடைய இருதயத்தில் பேசுகிறார்களோ அந்த பேசப்பட்ட வார்த்தைகள் இயேசுவுக்கு, தேவனுக்கு, பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய தேவனுக்கு கேட்டுவிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் யாருக்கு விரோதமாய் எழும்புவார்கள் என்றால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு விரோதமாய் எழும்புவார். எப்படி யாக்கோபை தப்புவித்தாரோ, ஏசா பேசின வார்த்தைகளுக்கு அவன் செய்ய முடியாதபடிக்கு யாக்கோபை தப்புவித்த அதே தேவன் உங்களுக்கு விரோதமாய் இயேசுவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு அவர் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். அதுதான் பரிபூர்ண அன்பு.
அவனுக்குள் பயணித்தது போல உங்களுக்கும் பயணிக்கும். மாற்று கருத்தே கிடையாது. ஆமென். ஒருவேளை தப்பிக்கப்படுவதற்காக அன்றைக்கு ரெபேக்காள் இருந்தால், ஆனால் தப்புவிக்கப்படுவதற்காக இயேசுவே இன்றைக்கு இருக்கிறார் உங்களுக்குள்ள. காரியமே வாய்க்காது, காரியமே இல்லை என்று நீங்க இருப்பீர்களானால், உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட நிமித்தமாக உலகத்தினுடைய கால சூழ்நிலையை மாற்றுவதற்கான தேவனுக்கு வல்லமை உண்டு. உங்கள் ஒருவன் நிமித்தமாக மாற்றுவர். உங்களுக்கு விரோதமாக யாரும் பேசுகிறாங்க, காரியத்தை செய்கிறாங்க, மடங்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க, கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கிறாங்க, கீழாக்கணும்னு நினைக்கிறாங்க, கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்க. தேவனிடத்தில் பேசப்பட்ட, அவனுடைய உள்ளத்தில் பேசப்பட்ட வார்த்தையானது தேவனுக்கு கேட்டு விட்டது. உங்கள் நிமித்தமாக இயற்கையை, கால சூழ்நிலையை நிச்சயமாக மாற்றுவார். மாற்றுவார், மாற்றுவார். வேற சந்தேகமே கிடையாது. ஏன்? ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது போல தேவனுடைய காதலில் விழப்பட்ட அந்த வார்த்தைகளானது தேவனே உங்கள் பட்சத்தில் இருக்காங்க. ரெபேக்காள் அந்த நாட்களில் இருந்தால் பாதுகாப்புக்காக, இன்றைக்கு பாதுகாப்பு இயேசுவோட ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த ரத்தம் பாதுகாப்பை கொடுக்கிறதால் அந்த ரத்தத்தை உடையவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று அர்த்தம். இயேசுவே உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறவர் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவள் தன் குமாரனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். நாட்கள் வரட்டும் 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 வரட்டும்னு பேசப்பட்ட வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு தூதர்கள் மூலமாக தேவன் அறிவித்த பொழுது, தூதர்கள் அறிவித்த அந்த வார்த்தையில் யாக்கோபுக்கு பேசுகிறாள், உங்கள் அண்ணன் ஏசா உன்னை கொலை செய்ய போகிறான், அதற்கான இருதயத்தை திடப்படுத்துகிறான், தேற்றி கொண்டு இருக்கிறான்னா காலத்தை தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆகவே நீ எங்காவது போய்விடாத, என் பக்கத்திலே இரு. உங்க அப்பா மரித்து விட்டால் என்றால் அவர் அடக்கம் பண்ணுவதற்குள்ளாக உன்னை தலையை சீவிடுவான். ஆகையினால நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு என் மகனே நான் சொல்வதை கேளு சொல்லிட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு ஓடிப்போடா அப்படிங்கிற. என்ன செய்யறான்? ஓடி. யாக்கோபை பாதுகாக்கிற இரட்சகனாக இங்கே ரெபேக்காள் இருக்கிறார். ஏசாவுடைய கைக்கு, பிசாசுடைய கைக்கு நீங்களாக்க அன்றைக்கு ரெபேக்காள் இருந்தது போல இன்றைக்கு தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ரெபேக்காளை பார்த்திலும் கோடான கோடி வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். எதிராய் பேசுகிறவர், நமக்கு விரோதமாய் பேசுகிற, எழும்புகிற, மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அல்லது பகையை உள்ளத்தில் வைத்து இனிக்க பேசுகிற யாராக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார் உங்களை பாதுகாக்க. இரட்சகராக உங்க மத்தியில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டுவது இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கோபு ஓடி போய் தப்பித்து கொண்டான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் யாரு உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவர்கள் ஓடி போய் தன் ஆவிய, தன் ஜீவனை காத்துக்கொள்ள அவர்கள் ஓட போகிறார்கள். இதுதான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இதுதான் பரிபூர்ண அன்பு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிபூர்ண அன்பு என்னது? தன் ஜீவனை காக்க யாக்கோபு ஓடினா. புதிய ஏற்பாட்டில் பரிபூர்ண அன்பு என்னது? யார் எதிராய் பேசுகிறானோ அந்த எதிராய் பேசுகிறவன், எதிராய் பேசப்பட்டவனுக்கு விரோதமாக ஓடி போவான். இதுதான் புதிய ஏற்பாடு. அப்போ அந்த பரிபூர்ண அன்பு இந்த யாக்கோபுக்குள்ள எவ்வளவு ஆழமா அந்த நாளில் பயணிக்கிறது, எவ்வளவு காரியங்கள் அங்கே செய்கிறது என்பதை வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். கண்களை மூடுவோம் அந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர், இந்த கால வேலை ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ள நீங்க ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களோடு கூட இருந்து, எங்களுக்காக இருந்து, எங்கள் எதிராளியான பிசாசானவன் இந்த பூமியில ஆண்டவரை எத்தனையோ எதிராளியான பிசாசானவனை போல செயல்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களும், எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் அறியாதபடி, உலகத்தில் எந்த மனுஷனும் கேளாதபடி பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் உம்முடைய காதுகள் கேட்டமைக்காக உமக்கு நன்றி. அவர்கள் பேசின வார்த்தைகளின்படி அவர்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா செயல்பட்டு
அந்த வார்த்தையின்படி அவர்கள் கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரை அபத்தமாக்கி போட்டு அவர்கள் பேசின வார்த்தைகள் அவர்களுக்கு எதிராய் முடிந்ததற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகெங்கிலும் ஆண்டவர் யூடியூப்ல வலைதளங்கள்ல ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள, உம்முடைய ரத்தம் தேய்க்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டவர்கள் இல்பொருளாய் மாறுவார்கள் என்று நான் கட்டளையிடுகிறேன், தீர்மானிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் பேசின வார்த்தைகள் உம்முடைய காதுகள் தொனிக்கப்பட்டபடினால, அவர்கள் வசனித்த வசனங்கள் உம்முடைய காதுகள் கேட்டமைக்காய் நன்றி. எங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு விரோதமாய் நீங்கள் கிரியை செய்து அவர்களை மடங்கடித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். புதிதாய் வந்தவர்களும் ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக அவர்களுடைய குடும்பத்தில் யார் பேசினாலும் ஆண்டவரே, அவர்களையும் பாதுகாக்க கர்த்தர் நீர் இரட்சகனாய் இருந்து முதல்ல ஆண்டவரே இரத்தத்தினால் கழுவி உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவளை பாதுகாக்க கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் யூடியூப்ல ஆண்டவரே, வலைதளங்கள்ல ஆண்டவர், உலகெங்கும் மருத்துவமனைகள்ல ஆண்டவரே, வியாதியோடு மரண படுக்கையோடு ஆண்டவர் வியாதி படுக்கையோடு இருக்கிற ஜனங்களுக்குள்ள என் தேவனாய் கர்த்தர் வார்த்தை ஆண்டவரே, ஹல்லேலூயா, இப்பொழுது நான் பேசுகிறேன். வார்த்தை உள்ளத்திலிருந்து வசனிக்கிற வார்த்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால மரண படுக்கை மாற்றப்படுவதாக, வியாதி படுக்கை மாற்றப்படுவதாக, பரிபூர்ண சுகம் இயேசுவினால் உண்டாவதாக என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிற தீர்மானிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். காணிக்கை செலுத்தி அவரை ஆராதிப்போம் காணிக்கையின் மூலமாக. ஆமே ஆமே.